என் பேர் வந்து லோகேஷ். நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் குரூப். எனக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு அப்ராட் போகணும் அப்படின்னு ஆசை. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்கீமாலாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பேர் ஜே ரகுராமன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோடய ஸ்கூல் ஜமுனா மருத்துவர் ஃபாரஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதாவது நான் இங்கே என்ன கற்றுக்கிட்டேன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் படிக்கும் போதும் ஒரு வேலைக்கு போனாலும் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து கற்றுக் கொடுக்குறதுல நான் வந்து என்ன படித்தேன், என்ன வேலைக்கு போகலாம், என்னென்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றதுக்காக என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன ஆகணுன்ட்டு, லாயர் ஆகணுன்ட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டேன். இனிமேல் அதுக்காக தான் நான் படிப்பேன். அதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும், அது இதுன்ட்டு இந்த சார் நிறைய கைடன்ஸ் சொல்லி கொடுத்தாரு. தேங்க்யூ, நன்றி. என் பேர் வந்து பிரீத்தி. என்னோட கிளாஸ் வந்து அக்கௌண்ட்ஸ். எனக்கு வந்து அக்கௌண்டன்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. இதில் இந்த அக்கௌண்டன்ஸில் இவ்வளோ எப்படி சொல்கிறது, ஸ்காலர்ஷிப், அப்புறம் இவ்வளோ இடம் இருக்குது எங்களுக்கு தெரியாது. எஸ்டிக்கு இவ்வளோ இடம் இருக்குது எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதில் இந்த வேலைக்கு இந்த குரூப் எடுத்தால் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்க. அப்புறம் இந்த கொஞ்ச நேரத்தில், இந்த 25 நிமிஷத்தில் நம்ம ஃபுல்லாக படித்தோம்னா நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் 25 நிமிஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம மூளைக்கு எவ்வளோ ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் ஸ்காலர்ஷிப் எப்படி எங்களுக்கு அப்ளை பண்ணதுன்னு எனக்கு தெரியாது. எந்த ஸ்காலர்ஷிப்பு, இந்த எஸ்டிக்கு வந்து இவ்வளோ ஸ்காலர்ஷிப் இருக்குது அது எனக்கு தெரியுது. மற்ற எஸ்டியை தவிர்த்து வேறு இது இருக்குல்ல, அதுக்கு இவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியாது. நம்மளுக்கு தான் அதிகமாக இருக்குது, அதை யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது நான் கற்றுக்கிட்டேன். இது மூலிமா நான் படித்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என் பேர் ஆஸ்பிரியா பிரகாஷ். நான் கல்யாணம் வந்து ஊர்லேருந்து வரேன். நான் ஃபாரஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜமுனா மருத்துவரில் படிக்கிறேன். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுன்றது ஆசை. நான் குரூப் எடுத்து படிக்கணும், அதுக்கு என்னென்ன படிக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. முக்கியமாக இந்த 12th கட் ஆஃப் மார்க்கு, அப்புறம் இந்த லாயர் அது மாதிரி படிக்கணும்னா அந்த சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் முக்கியமான மார்க்குங்க, அதெல்லாம் தேவைன்னு சொன்னாங்க. இது என் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் நான் நிறையா கற்றுக்காத விஷயங்களை அதிகமாக கற்றுக்கினேன். இதனால் நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் எனக்கு டான் பாஸ்கோ வழிகாட்டி ஒரு நல்ல துணையாக இருந்துச்சு. நன்றி. என்னோடய பெயர் ஜி கோபி. என்னோடய ஊர் வந்து கொண்டிக்காடூர். நான் அரசு வனத்துறை மேல்நிலைப்பள்ளி ஜனமத்தூர் அந்த ஸ்கூல் படிக்கிறேன். நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு என்ன படிக்கலாம், எந்தெந்த இது பண்ணால் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு கற்றுக்கினேன். நான் காமர்ஸ் குரூப்பு. நான் இந்த காமர்ஸ் குரூப் இதனால் இந்த குரூப்புனால நான் என்னென்ன படித்தா என்னென்ன வேலைக்கு போகலான்ட்டு இந்த 3 வந்து நான் செஞ்சுக்கினேன். என்னோடய எய்ம் வந்து சிஏ படிக்கணும்னு ஒரு ஆசை. என்னால் முடியும் ஒரு நம்பிக்கையில் நான் நினைக்கிறேன். நன்றி. எனக்கு வந்து இந்த செக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நீங்கள் சொல்லி கொடுத்ததுலாம் வந்து நான் அப்போ தான் புதுசாக நான் கேள்விப்படுறேன். இந்த காலேஜ் செக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும், பட் ஆனாலும் இந்தளவுக்கு நான் டீப்பாக படித்தது கிடையாது. ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து எனக்கு படிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. படிக்கணும்னு போனாலே எனக்கு தூக்கமாக வரும். அவ்வளோவும் புக்கவே எடுக்க மாட்டேன், ரொம்ப லோ ஆகிட்டேன் இப்போலாம். இப்போது சொன்ன இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் நான் ரொம்ப லோ ஆகிட்டேன். இந்த எக்ஸாம்லாம் கூட இப்போது சொல்லியிருக்க பிளான் படி பார்த்து நான் இன்னும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் புக் ஓப்பன் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு சில இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கும். அது பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் பண்ணியே ஆகணுமா அப்படின்ட்டு இருக்கும். அதெல்லாம் இப்போ தாண்டி இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன் படிக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு வந்து. இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு. எல்லாமே பார்த்தா பயமாக இருக்கும். இப்போது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கேன், நல்லா முடியும் அப்படின்னு. இப்போது இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாம் எது இருக்கோ அதுக்கெலாம் இன்னும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் வந்து சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.